வார்த்தைக்காக நம்ம போகலாம். இது வரைக்கும் பேசின சில அறிவிப்புகளில ஏதாவது டவுட்டு, ஏதாவது பேச வேண்டிய காரியம் இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஆலோசனை இருந்தா கூட நீங்க சொல்லலாம். இல்லைன்னா நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம போவோம். செய்திக்காக ஒரு வார்த்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பக்கம் 311 எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்படியே இருந்த நிலையில கண்களை மூடி தலைகளை தாண்டி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீங்க எழுதுங்க, நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசும்போது உண்மையாகவே நாங்கள் பெறப்பட முடியுமாப்பா. நாங்கள் எப்பேற்பட்ட குறைகளுள்ளா இருக்கிறோம் ஆண்டவரே என்று அறிந்திருக்கிற நீர் மாத்திரமே அப்பா. என் தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க ஆண்டவரே. குறைவுகளை அறிந்து அதுக்கேற்ற குறைவுகளை நீக்கிற தேவனப்பா நீங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைக்கு எல்லா துதிக்கு நம்பிக்கையும் உண்டாகட்டும். இயேசு உங்களை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லா வார்த்தைகள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க சிந்தைகள் எண்ணங்கள் ஏதாவது இருந்தா தூக்கி போட்டு என்னுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்ம வந்துடலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, நாம இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு முக்கியமா ஒரு நடைமுறை வாழ்க்கையில நீங்க கை கொள்ள வேண்டிய விஷயத்த மாத்திரம் சில காரியத்தை சொல்லிட்டு நான் இதை முடிக்க நான் பிரயாசப்படுறேன். கண்டிப்பா நான் 11 முடிச்சிருவேன். 12 முடிச்சுட்டு 1 மணிக்குள்ளாக நம்ம சாப்பாடு வேலையை முடிஞ்சிடும். முடிஞ்சா நம்ம எவ்வளவு சீக்கிரமா எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு நீங்க சீக்கிரமா கூட போயிடலாம். அவங்க கொடுக்கப்பட்ட டைம் சொல்லி கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட 1.5 மணி நேரத்துல முன்னாடி கூட எழுதிட்டு நம்ம போகலாம். ஓகேங்களா? அதனால நானும் உங்களோட கூட வருவது எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தொட்ட ஒரு டச்சிங் பண்ண ஒரு வார்த்தை. அதையே ஆண்டவருக்கு நான் அதை செய்தியாக தேவ பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்து நான் தியானம் பண்ணேன். அதை பார்க்கும்போது எப்பொழுதும் தேவனுக்கு அது என்ன பண்ணுமா செலுத்தணுமா. இப்பதான் சொல்லி கிடையாது, இன்னைக்குதான் சொல்லி கிடையாது, நாளைக்கு தான் சொல்லி கிடையாது, நேற்று தான் பண்ணிட்டோமே சொல்லி கிடையாது. எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படுவோம் என்று சொல்லி அந்த வார்த்தை என்ன அதிகமாய் ஆழமாய் என்ன தொட்டு என்ன நுறுக்கின ஒரு வசனமாக அது காணப்படுகிறது. அப்போ நாம நம்முடைய சூழ்நிலைகள்ல என்ன பார்த்து சொன்னாக்கா, நம்ம சூழ்நிலைகள்ல என்ன பண்றது, நம்முடைய சூழ்நிலை மாறுது. ஏடாப்பா இப்படியெல்லாம் வரும்னு நினைக்கவே இல்லையே, என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் வந்துடுச்சே. நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். சில நேரத்துல நல்ல உனக்கு என்ன வேணும்பா போலாம், நீ ஹோட்டலுக்கு கொண்டு சாப்பிட்டு வரலாம், என்கிட்ட பைசா இருக்குது சொல்ல நிலைமையில மாறி பொருளாதார நெருக்கடி. 1 ரூபா கூட இல்லை கேட்டா, 1 ரூபா கூட இல்லம்மா, என்னம்மா நீ இதெல்லாம் கேட்டு இருக்கிற என்றால பொருளாதார ஒரு நெருக்கடி, குடும்ப சுமைகள் பாரங்கள் மாறின ஒரு காரியம். நல்லா திடகார்த்தமா இருப்போம், நல்ல வேலை செஞ்சிருப்போம், நல்ல ஒரு வேலை செய்வோம், நல்ல திடகார்த்தமா இருப்போம். பார்த்து சொன்னாக்கா விலை வேணும், நம்மளை வாட்டி வதைக்கிற எல்லா பிள்ளைகளா எல்லாம் கவனிங்க, யாரும் பேசக்கூடாது, எல்லாம் கவனிங்க. விலை வேணும் நம்மளை அழுத்தி போடுகிறது. திடீர்னு சொல்லி வரி, திடீர்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை விலை வேணும். இப்படி நம்முடைய நிலைமைகள் நேற்று தினத்தை நல்லா இருந்த நிலைமைகள் மாறுகிற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய சூழ்நிலையில, நம்ம குடும்பத்துல, நம்ம தன்னுடைய வாழ்க்கையில இப்படி மாறக்கூடிய ஒரு காரியம். ஏதோ ஒரு காரியத்துக்கு கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை கட்ட முடியாம கடன் பிரச்சனை. இது எப்படியே இதை செஞ்சு முடிச்சிட்டுக்காக இதுக்காக நம்ம கடன் வாங்கணும், இதை முடிச்சிட்டோம், ஆனா அந்த கடனை திருப்பி கடனை பார்த்தா கட்ட முடியல, அதனால பல பிரச்சனை, கடன் பிரச்சனை. இப்படி பல்வேறு சூழ்நிலை வாழ்க்கையில மாறுகிறத அந்த வேலையில நமக்கு என்ன பண்ண சொன்னாக்கா சோர்ந்து போகிற ஒரு நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பல்வேறு வகையில
பாத்தீங்க சொன்னாக்கா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற எல்லா புரத வசதி நம்ம இருந்திருக்கிற ஒரு காலம், அது ஒரு நேரம். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் ஒரு டீ வாங்கி கொடுக்கறது ஒரு நிலைமை இல்லாத ஒரு சூழல் மாறுகிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்கே பேசாதீங்க, கவனிங்க, கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. நான் பேசுறது கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் தான், ஒரு மணி மெசேஜிங் கிடையாது. அதனால கொஞ்சம் கவனிங்க. அப்ப நம்ம நிலைமைகள் மாறுகிற ஒரு சூழ்நிலை நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம பார்க்கணும். நம்ம அந்த நேரத்துல எப்படி இருக்கிறோம், எப்படி பிகப் பண்றோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே கடந்த வருடங்களாக கூட சொல்லலாம், பல இன்னல்களுக்குள்ளாக, பல மன உளைச்சலுக்குள்ளாக, பல மன வேதனைக்குள்ளாக, பல சோர்வுக்குள்ளாக நான் எப்படி வந்தது எனக்கு தெரியும். அல்லேலூயா. உண்மையாகவே அப்போ என்ன நொறுக்கிற விஷயங்களை நான் கத்துக்கிட்டு, நான் அறிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கொண்டேன். அதனால ஒருவேளை நீங்க இந்த நாள்ல நீங்க எப்படிப்பட்ட மனநிலை கூட, எப்படிப்பட்ட சூழ்நிலை கூட வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை அறிஞ்சுதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறார். நல்ல கவனிங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களோ, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுன்றத கர்த்தருக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றது ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கலாம். பல பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், அல்லது சூழ்நிலை மாறி இருக்கலாம், அல்லது ஐயோ என் உடம்புல எப்படி அந்த உடம்பு இன்னைக்கு என்ன இப்படி மாறி போச்சு சொல்லி சொல்லுகிற இப்படி சூழ்நிலை மாறி போகிற ஒரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா நாம கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்கணும், கர்த்தரோடு கூட நம்ம எப்படி இசைந்து இருக்க முடியும், எப்படி அவருக்குள்ளாக நம்ம வாழ முடியும் என்றதை குறித்து நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றாரு. அப்போ எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன செலுத்த சொன்னாக்கா, தேவனுக்கு துதிபலியும் நன்றி பலியும் செலுத்த கட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப எப்பொழுதுமே ஆண்டவருக்கு துதிபலியும் ஸ்தோத்திரத்தை செலுத்துன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாங்க, விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊரை விட்டு வந்து கொண்டு இருக்கிறாரு. ஊழியத்தின் நிமித்தமாக அப்படியே ஊழியத்தை செஞ்சுட்டு வருகிற பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சா, பசி உண்டாயிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பசி உண்டாயிட்டான். பசி உண்டான போது கர்த்தர் என்ன பண்றாரு, ஏதாவது பழம் கிடைக்குமா சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த ஒரு நல்ல ஒரு பசிமான இருக்கிற ஒரு மரத்தை பாக்குறாரு. அந்த மரத்தை பார்த்தா கனி ஒண்ணு காணும், கனி ஒண்ணு காணும். அப்ப அந்த மரத்தை பார்த்து என்ன பண்ணாக்கா, அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார். நான் வேண்டியப்ப, எனக்கு விரும்புகிறப்ப, நான் கேட்கிறப்ப இல்லாத கனி அந்த மரம் எதுக்கு? நல்லா புரிஞ்சுங்க. நான் விரும்புறப்ப, எனக்கு தேவையானப்ப, நான் கேட்கிற அந்த கனி இல்லாத அந்த மரம் எதுக்கு? பட்டுப்போ, நாசமா போ சொல்லிட்டு சபிக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அருமையானவர்களே, அந்த ஊமையில இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாடம் என்னன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிட வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. இங்க அந்த மரத்தை பத்தியோ மரத்து கனியை பத்தியோ விஷயம் அல்ல. கர்த்தர் நம்மை குறித்து தான் பேசுகிறார். நல்லா கவனிச்சுக்கணும். நம்மை குறித்து பேசுகிறார். எப்படி என்றால், அதுவும் பாருங்க, நான் எவ்வளவு நாளா அதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணும்போது கர்த்தர் அநியாயம் உள்ளவரா இருக்கிறாரே சொல்லி நான் யோசித்து இருக்கிறேன். அது சீசன் இல்லாது. நல்லா கவனிங்க. மாம்பழம் காய்க்கிற ஒரு நாட்கள் உண்டு இல்லைங்களா? மாங்கனி கழிக்கிற நாட்கள் உண்டு. சில நேரத்துல மாங்காய் விலை ஏறி இருக்கும். என்னங்க ஏங்க, மாங்காய் அறுவடை முடிஞ்சிச்சுங்க, ஏதோ எங்கேயோ ஒண்ணு காய்க்கிற அந்த மாங்காய் எடுத்துவாங்க, யாருக்கு தேவையோ அவன் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. மாங்காய் அப்படி ஒரு கிலோ 100-200 சொல்லி விற்பாங்க. ஆமா, கல்யாணத்துக்கு மாங்காய் கேட்டுருவாங்க, எங்கேயாவது வாங்கி கொடுத்தாகணும் விசேஷத்துக்கு இல்லைங்களா? பழப்பழம் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. முந்திரிக்குன்னு சொல்லி அது ஒரு சீசன் இருக்குது. வருஷத்துல காய்க்கக்கூடிய கனி. ஆமா, வருஷத்துல ஒரு முறை காய்க்கக்கூடியது. ஆனா நமக்கு எல்லா நாட்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை என்னன்னு சொன்னாக்கா, கொஞ்சம் மாறி மாறி கிளைமேட் கொஞ்சம் மாறிக்கிறதுனால கொஞ்சம் அப்படி நமக்கு கொஞ்சம் நாளா நமக்கு கிடைக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு அமைகிறது. அவ்வளவுதான் தவிர அதெல்லாம் சீசன் தான் கிடைக்கும். அப்போ கனி கொடுக்காத ஒரு நேரத்துல எனக்கு அந்த கனிவன்னு சொல்லி விரும்புறது கத்திரமா நமக்கு என்ன இது அநியாயமா பேசுறாருன்ற மாதிரி நமக்கு தோணுது. நல்லா கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த மரத்துல இப்ப காய்க்காது, கனி விடாது, கனி கிடையாது. அந்த நேரத்துல கனி கேட்டாக்கா தப்பு தானே? நீங்களே சொல்லுங்க பாப்போம், தப்பு தானே? என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? எக்ஸாம் மண்டியில ஓடுதா? எக்ஸாம் மண்டியில ஓடுதா? ஆமா, நானும் இப்படித்தான் யோசித்தேன். அருமையானவர்களே, எப்போதுமே வசனம் புரியணும்னா அந்த இடத்துல நம்ம போயிடணும். அதை நான் தான் சொல்லி இறங்கிடணும்.
நாம தான் என்ன பண்றோம், எந்த ஒரு சத்தியம் சொன்னாலும் நல்லா சொல்லுங்க பாஸ்டர், என் மருமகளுக்கு நல்லா சொல்லுங்க பாஸ்டர், எங்க மாமியாருக்கு நல்லா சொல்லுங்க பாஸ்டர், அப்படித்தான் நம்ம போறோமே. எப்பயுமே அப்படித்தான் போறோம். நம்ம எந்த ஒரு சத்தியம் சொன்னாலும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நல்லா சொல்லுங்க பாஸ்டர், எங்க அப்பா காதல எங்க அம்மா காதல நல்லா விட்டு சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களும் அப்படி வளராதீங்க. ஆமா, நல்லா சொல்லுங்க, எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டோம், எங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நமக்காக தான் ஆண்டவர் பேசுறான்னு சொல்லி எடுத்துக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கிட்டாக்கா உண்மையாவே எல்லா பைபிளுக்கு எல்லா வசனமும் நமக்கு புரிய வந்துடும். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ எப்பொழுதும் அவருக்கு என்ன பண்ணுமா, உதரில் கனியாகிய சோத்திரபலிய செலுத்த வேண்டும் சொல்லி சொல்றாரு. எப்பொழுதும், சீசன் கிடையாது. அப்போ அவரு மரத்து சபிச்சதுக்கு உதாரணம் ஓமைக்கு உண்மையான சம்பவம். அது எதை குறிக்குது சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்ப அழுதுட்டு இருப்போம். இப்ப சிறுமி கேட்கிறாரு சொன்னாக்க முடியுமா? இப்ப நம்ம அழுதுட்டு இருக்கிறோம், இப்ப நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். இப்ப துணிய அவரு விரும்புறாரு, கொடுக்க முடியுமா? இதான் அர்த்தம். இப்ப நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோம், இப்ப சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் சொன்னாக்கா எப்படி முடியும்? அதுதான் அந்த மரத்துடைய நிலைமை. இப்ப தனிமையா இருக்கிறோம், வேதனைப்படி தனிமையா இருக்கிறோம். ஒன்றாக்கி நம்மள புரிஞ்சுக்கல, பெற்றோர் நம்ம புரிஞ்சுக்கல, பிள்ளைகள் நம்ம புரிஞ்சுக்கல, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, தனிமையா இருக்கிறோம், வேதனை இருக்கிறோம். இப்போ நீ சந்தோஷம் மகிழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பாக்குறேன்னு சொல்லி கனியை பார்க்க விரும்புறாரு, முடியுமா? நான் கேட்கிறேன், எத்தனையோ முடியுமா முடியுமான்றதுக்கு முடியும்னு ஒரு வாயிலிருந்து வரல வார்த்தை. அந்த மரம் போலதான் இருக்கிறீங்க. காதுக்கு வார்த்தை போலையா? கேட்டு ஸ்தோத்திரம். நான் அந்த இடத்துல உட்காந்தா முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா வார்த்தை எனக்கு அப்படி வரும். உங்களுக்கு எப்படி போகுது எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க பெரியமானவர்களே, இதுதான் அந்த மரத்துடைய சூழ்நிலை. அதான் அப்ப என்னை பத்தி சொல்லும் போது அந்த மரத்துடைய நிலைமை தான். அப்ப நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். களி கொடுக்க முடியாம அது காலகட்டம். இப்ப எல்லாரும் இப்போது சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற காலகட்டம் இல்ல, போயிடுச்சு. என் சந்தோஷம் போயிடுச்சு, என் நிம்மதி போயிடுச்சு. எனக்கு இப்ப வருத்தமும் சஞ்சலமும் தவிப்பும், இப்ப நம்ம புலம்புற ஒரு காலம். இப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன கேட்கிறாராம்? களி கேட்கிறாராம். எந்த களி? அதுவும் அவர் விரும்புகிற, சந்தோஷமா விரும்புற. யாருக்கு என்னென்ன கனி பிடிக்கும்? மாம்பழம் பிடிக்கிறவங்க மாம்பழம் சொல்லுங்க, பலாப்பழம் பிடிக்கும் பலாப்பழம் சொல்லுங்க, பழ வாழை, அவங்க என்னென்ன பழம் பிடிக்கும் பிடிக்கும், அதை விரும்புறாரு பாருங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அறுவடை தீர்ந்து போச்சு. ஆமா, அதாவது முந்திரி கொட்டாலும் அறுவடை முடிஞ்சிச்சு. என்ன இருக்குதாமா? எதுவும் இல்ல. இப்ப முந்திரி பழம் வேணுமா? எப்படி கிடைக்கும்? கவனிங்க பிரியமானவர்கள. அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை பத்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக தான் சொல்லி இருக்கிறாரு. ஒரு இடத்த மாட்டை பத்தி சொல்றாரு, மாட்டை பத்தி விசனப்படுறாரு. மனுஷனுக்காக சொல்லாரு என்றாரு. இப்படி அநேக வசனங்கள் நம்ம என்ன பண்ணோம், ஊமையில இருக்கிற வசனங்கள் அது ஊமையாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம், போயிட்டு இருக்கிறோம். நமக்காக தான் அதை சொல்லியிருக்கான்றதை நம்ம மறந்து விட்டுக்கிறோம். அருமையானவர்களே, நமக்காகத்தான். அப்ப பாருங்க, நம்மளால இப்போதைக்கு என்ன பண்ண முடியாது, உதிரில் கனியாகிய சோத்திரபலிய, அதாவது துதித்ததும் நன்றி சொல்லுதலும் வாயில் வருகிற அந்த பலிகளை நம்மளால அப்படி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போது உன்னிடத்துல நான் அந்த கனியை நான் எதிர்பார்க்கன்னு சொல்லி நினைப்பாரு. ஸ்தோத்திரம். அதுதான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறார். அப்பதான் சொல்லிக்கிறேன். எப்பொழுதும் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவேன் நானு, இந்த உதிரில வருகிறதான இந்த துதியும் இந்த நன்றி சொல்லுதலும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் சொல்லி நிற்கிறார். எத்தனை பேர் நின்று நம்ம சபிக்கப்படுவதாக இருக்கிறோமோ அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை சார்ந்த விஷயம் அது. நல்லா புரிஞ்சுங்க. யார் ஒண்ணு சபிச்சா நீங்க சபிக்கப்பட்டு மாட்டீங்க, அல்லது யார் கூட ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் வேதவாசம் சொல்லுகிறது, அவர் திறந்தால் அடைப்ப ஒருவரும் கிடையாது, அவரு அடைச்சிட்டா அதை திறக்க சொல்லி ஒருவரும் முடியாது. ஆமா,
நீங்க என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, எங்க போய் தலையை காட்டினாலும் மூடி வச்சுக்கிறாரு. அவர் தான் திறக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, ஆண்டவரே ஆசீர்வதி சொல்லி என்ன பண்ணுங்க, மண்டாடணும், கெஞ்சணும், அவர் சமுத்திரம் கதறணும். ஆமா. அப்போ நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலையில, அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலை ஒரு சிறியன்றாரு, அவ்வளவுதான் விஷயம். நீ மகிழ்ந்து கழிவுறாரு அந்த வேலையில. ஒரு தனிமையில நீ அழுது கொண்டு இருக்கிற, உன் கடன் பிரச்சனை அழுது கொண்டு இருக்கிற, ஒரு தேவை சந்திக்கப்படாத சூழ்நிலையை வேலைப்படி கழிவு கொண்டு இருக்கிற, நீ இப்போது மகிழ்ந்து கழிவுறாரு. அதான் அந்த மரத்துடைய விளைவு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல இந்த ஆலயத்துல இப்படி பலிகள்னு சொல்லி நன்றி காணிக்க, பலி செலுத்துற காணிக்க, இப்படி சமாதான காணிக்க, பல பலிகள் உண்டு. எல்லாத்துக்குமே பலிதான். அதுக்கும் விளைக்கிற ஒண்ணு உண்டு. சின்ன குருவில இருந்து ஆரம்பிக்கப்படும். காட்டுக்குருவி, புறா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு காணிக்கை ஒண்ணு உண்டு. அது செலுத்தணும். இந்த பாவத்துக்கு இந்த காணிக்கை செலுத்தணும். உங்களுக்கு புரியுமே சொல்ல போனா, இப்ப நம்ம பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு ஒரு ஆட்டையும் ஒரு ஒரு மாட்டையும் கொண்டு தான் பலி செலுத்தணும். இன்னைக்கு ஒரு ஆடு பாடு என்ன விலை வைக்குதுங்க? ஒரு கண்ணுக்குட்டி வாங்க போனா 10,000 இல்லாத வாங்க முடியாது. நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஒரு கண்ணுக்குட்டி எடுத்து வார வாரம் செலுத்துன்னு சொன்னாக்கா நீங்க கடைக்காரன் ஆயிடுவீங்க. ஆமாவா இல்லையா? கத்தர் எல்லா பலியும் அவரு ஏற்றி முடிச்சிட்டாரு, இலவசமா கிடைச்சிச்சு நமக்கு. ஆனா கத்தர் அதுக்கு பதிலா என்ன செய்யறாருங்க, முதல்ல இருந்து வருகிற துதியும் நன்றி பலியும் கேட்கிறார். நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கான கிரயத்தை நீ புறாவை கொண்டு வருகிற செலுத்துற பலி கிரயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆட்டை செலுத்து கொடுக்கிற ஒரு பலி இருந்தாலும் சரி, ஒரு மாட்டை பலி செலுத்துகிற ஒரு காணிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் தீர்த்துட்டேன்றாரு. இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து அழுது கொண்டு இருக்கும் போது, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் போது நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்ப நீ துதிச்சு கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. இதுதான் சிம்பிள் விஷயம். ஆனா நம்மளால முடியாத விஷயம் தான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம தலைகளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியே மாத்துறாரு, நம்ம நிலைமைகளை மாத்தி போடுறாரு. உதாரணத்துக்கு நம்ம தேஞ்ச ரெக்கார்ட் தான், பவுல் சீலாவுடைய பிரச்சனையில என்ன பண்ணாங்க? சரி சார் தூசிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணம், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூச்சி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த விடுதலை இல்லை, அவங்களால ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அன்றைக்கு அந்த இரவே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி செலுத்தப்பட்டாக்கா நம் வாழ்க்கை, நம்ம நிலைமை மாற்றப்படும். ஸ்தோத்திரம். இது யாரு புரிஞ்சுக்கிட்டு விளங்கிக்கிட்டு இதுக்காக கிரயம் பண்ணுகிறார்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், அதை ஒரு பொருளா எண்ணாதவங்க, அவங்களால மேல வர முடியாது. எவ்வளவு ஆசைப்பட்ட மேல வர முடியாது. சில நேரத்தில் நமக்கு ஒரு சூழல் வந்துச்சு சொன்னாக்க புலம்புறோம். ஐயோ என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம், புலம்புறோம், தவிக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. இங்க சொன்னா தெரியல, ஆலம்பட்டு சபைக்கு சொன்னங்க, நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டேன், மைக்கேல் சொல்றதுனால எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது. நம்ம சபைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் காலை மணிகண்டன் சொல்லிட்டு நம்ம சபைக்கு வந்தாங்க. அவங்க மனைவி சரிதா அண்ணாள், பழைய ஆளுகளுக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த விதமான ஆதார பொறுப்பு இல்லாதனால, பாஸ்டர் உங்க பேர்ல ஒரு வண்டி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர்ல ஒரு வண்டி எடுத்து கொடுத்தேன். ஆனா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டி ஏன் சொத்து, நான் அதில் கொஞ்சம் அதை நான் சிந்திக்கல, நான் கொஞ்சம் அதெல்லாம் நான் தவறிட்டேன்.
அந்த காலேப் மணிகண்டன் என்ன பண்ணான்னு சொன்னா, அவங்க குடும்பத்துல வர பிரச்சனை. அவங்க சில சூழ் நிமித்தமா நல்லா சபைக்கு வர வரைக்கும் நல்லா இருந்தான் தம்பி. என்னைக்கு சபை விட்டு போனாலும் பல கெட்ட பழக்கங்கள், கணவன் மனைவி கூட பிரிஞ்சுட்டாங்க. அது போல ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. யாரு எந்த ஒரு மனுஷன் கடவுள் விட்டு பிரிறானோ ரணகலம் ஆயிடுச்சு அந்த குடும்பமே. ஆமா. 1, 2 இல்ல. நெறைய பேர பார்த்துட்டேன். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுளை பிரியறானோ, அவன் வாழ்க்கை ரணகலம் ஆகுது. பிரியமானவர்களே, எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு பிரிச்சுக்கங்க. கர்த்தரை விட்டு பிரிச்சுக்கங்க. கர்த்தரை விடாதீங்க. சூழல்கள் மாறும்போதெல்லாம், அந்த சூழ்நிலை எண்ணி நீங்க என்ன பண்ணாதீங்க, கர்த்தரை விட்டு போயிடாதீங்க. கர்த்தர் இருக்கவும் பிடிச்சுக்குங்க. போயிட்டான். அப்புறம் என்ன ஆகி போச்சு சொன்னாக்கா, அவனுக்கு சில பல குடிச்சு பல வியாதிகள் வந்து செத்தும் போயிட்டான். 2012ல எடுத்து கொடுத்தேன் வண்டி. 2012ல எடுத்து கொடுத்தேன். இந்த வீட்டுல இருக்கும்போது. நான் வந்து எத்தனை சொன்னேன், எப்பா இத டிவெல்லாம் கட்டாம இருக்கிறப்பா, அதை கட்டி முடிச்சிருப்பா. வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதனால நானும் அதை விட்டேன். என் தம்பி கிட்ட கேட்டா வண்டி வச்சிடறான்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு அவனும் எனக்கு சொல்லிட்டான். ஆனா கடைசியா இன்னைக்கு எனக்கு 4,63,000 சில்லற எல்லாத்தையும் வட்டி போட்டு கட்டணும்னு சொல்லிட்டு பிடி வாரண்ட் ஜட்ஜ்மெண்ட் போட்டு பிடி வாரண்ட் வந்துருக்கு. இது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு. என்ன ரொம்ப எழுதப்பட்டேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஏற்கனவே இந்த இடத்த வாங்கி அது ஒரு கேஸு, பொய் கேஸுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கவனிங்க. சின்ன இதயம் இயேசுக்குற ஒரு பாட்டு உண்டு இல்ல, அந்த மாதிரி சின்ன இதயம் எவ்வளவுதான் தாங்கும், எவ்வளவு வலிகளை தான் தாங்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு புறம் போயிட்டு இருக்க, இன்னொரு புறம் இது வந்தா அடி மேல அடி அடிச்சா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது எங்க அம்மா சீரியஸா வந்து ஐசியூல ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. அப்படி யோபு நினைச்சு பாக்குறேன், எப்பா யோபு எப்படா பாட்டி எதாவது தாங்கிட்ட. ஒரு புறம் வந்து வேலைக்காரன் சொல்றான் இதெல்லாம் ஆகி போச்சுன்னு, இன்னொரு புறம் வந்து சொல்றான் அவங்க பிள்ளைகள் ஆகி போச்சுன்னு, இன்னொரு புறம் வந்து சொல்றான் உங்க எல்லா சொத்து புத்தெல்லாம் ஆகி போச்சு. கேட்கிற செய்தி பூரா அவன் ஞாபகம் ஓடுறது, என்னடாப்பா நாலா புறமும் அடி பிச்சு பெடறது சொல்லிட்டு என்ன ஆண்டவரே சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் என்னை முன்னமே என்னை பலப்படுத்தி என்னை தட்டி கொடுத்து எல்லாவற்றிலிருந்தும் அவர் சத்தியத்தை கொடுத்து நல்லா புரிஞ்சுக்க பிரியமானவர்களே. இந்த தாங்குற சக்தி எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த வேத வாசனத்துல இருந்தான். என்னை யாரும் ஆட்டல, யாரும் என்னை தேட்டல. நான் விரும்பினேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல தலைவர், ஒரு யாருக்கிட்ட ஒரு என்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணும் போது எனக்கு ஒரு ஆதரவு சொல்லுகிற ஒரு தலைவர் கிடைக்க மாட்டேன்னு ஏங்கலாம் உண்டுதான் நான். ஆனா கர்த்தர் எனக்கு தரல, அவங்கள கர்த்தர் தரல. அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானே உனக்கு ஆறுதல். அல்லேலூயா. அப்பதான் நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன், நானே உனக்கு ஆறுதல். அவங்க கூட உனக்கு தப்பா சொல்லிடுவாங்க, தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க, ஒரு சூழ்நிலை கேட்டவாரு அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குமோ அதுக்கே தந்துருவாங்க. ஆனா நான் மாறாதவர், நான் உங்களுக்கு கரெக்டா கொடுக்க சொல்லிட்டு எனக்கு யாரும் தரல. கர்த்தர் எனக்கு கர்த்தரே ஆறுதல் படுத்துறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, கர்த்தர் அவர் வார்த்தை கொடுத்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் தேர்ச்சிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, எதுக்காக சொன்ன பெரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களால் துதிக்க முடியுமா? உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா கர்த்தர் விரும்புறாரு, சந்தோஷப்படு, களி கூர்ந்து துதிச்சு பாடு, நன்றி சொல்லு. என் மனைவி கிட்ட என்ன பண்ணிட்டேன், அம்மா என்ன நடந்த பணம் கட்ட முடியாதுமா, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, நான் ஜெயிலுக்கு நான் போயிடுறேன். இந்த வார்த்தை கோபத்துல விரோதத்துல அந்த வார்த்தை சொல்லிட்டேன். சொல்லிட்டு உடனே என் மனைவி கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை கேட்கறேன், பதில் சொல்லாம போயிட்டு இருக்கிறான். ஏமா ஏமா உனதான் கேட்கறேன், காது ஊதா இல்லையான்னு கேட்கறேன், அவங்களுக்கு போய் மதிக்காம போயிட்டே இருக்கிறான். என்னடா ஏற்கனவே நான் நொந்து போய் வேதனையில இருக்கிறேன், இந்த நேரத்துல கவலைப்படாதீங்க கூட இருக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் பேசாத போறாளேன்னு சொல்லிட்டு என்னடா இவனுக்கு என்ன ஆச்சு சொல்லி பாக்குறேன். அப்பதான் சொல்றா, நீ ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்ன பண்றது? அழுவுறா. எப்படிங்க அந்த வார்த்தை சொல்லலாம்? எந்த சொத்தாவது விற்கிறது, வித்துட்டு கடன் அடிச்சுட்டு போறது என்ன பெரிய சொத்து, நீ எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? அப்புறமா அவ சொல்றான்,
எப்பா என் படம் என் மேல உள்ள அன்பா வச்சிருக்கனால ஆண்டவர் அதையும் கூட வெளிப்படுத்தினாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீடு தொடங்க சமயம் அதுவரை நான் கண்ணீரோடு இந்த தெருவில் போனா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அடக்கிக்கிட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு போறேன். எதிர்க்க இந்த மாதிரி பசங்க வராங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், கண்ணீர் தொடச்சிட்டு முன்பாடு போட்டுட்டே போறேன். பின்னாடி பாசிங் போட்டா வண்டி எடுத்து வராங்க. அந்த பாசிங் பேர் கூட நான் நடத்து விடுறதுக்கு மனசுல ஒரு சோர்வு அதையே பொறுத்துக்கிட்டு சபை யாருமே நான் காட்டிக்கிறேன். அந்த ஜபத்தை நடத்திட்டு நாங்கள் போனோம். அன்னைக்கு அதை கூட நான் ஷேர் பண்ணேன் சபையில. அந்த ஒரு பொறுமைய, அந்த ஒரு தாங்குற சக்தியை கத்தர் கொடுத்தாரு. இதெல்லாம் எங்களால் தாங்க முடியாத ஒரு சோதனை தொடர்ந்து கத்தர் தான் எங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். கத்தருக்கு சோதனை அப்பதான் சொல்ல பாசிட்டிவ் பேசுறது, அம்மா எடுத்த கூட வித்தி நான் கொடுத்து கரெக்டாக அடிப்போம் அது மேல சொல்லாதீங்க சொல்லிட்டு அந்த ஒரு வேகத்துல என்ன பண்ணேன், இந்த வார்த்தை சொல்லத்தான் ஒன்றும் பேசாத அது என் சூழ்நிலை வந்து அதை வேலையை சொல்லுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நான் டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்க நான் பிரயாசப்படுறேன். எந்த வசனங்களும் நான் எடுத்து சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. நிறைய வசனங்கள் இருக்குது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாகிய சோத்திரப்படியே அவர் மூலமா எப்பொழுது தேவனுக்கு செலுத்தப்படும். பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. ஆமா, ஸ்தோத்திரம். நாங்க இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எல்லா சீஷர்களுக்கு முன்பாக மாதிரியாக நடந்து போனார். அவர் துப்பப்பட்டார், அவர் காரி முழியப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அவர் அவ்வளோ அவமானத்தை தாங்கினாரு. இது எல்லாவற்றையும் சீஷர்கள் பாக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு முன்பாக இப்ப நான் தைரியமா சொல்ல முடியுது, உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை பாருங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. கர்த்தருடைய பலன் எங்களை தாங்குகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இது இல்லைன்னா உங்களுக்கு இதை நான் சொல்ல முடியாது பாருங்க. அப்ப இதுக்காக கூட கர்த்தர் நான் நன்றி சொல்றோம். பிரைஸ் லார்ட். நாங்க முன்னாடி போறோம், எங்க பாதை இப்படியா இருக்குது, நான் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். உங்களுக்கும் அதே பாதை தான் உண்டு. உங்களுக்கு மாற்று பாதை கிடையாது. ஆமா, அந்த அதே குறுகலான பாதை தான் நீங்க வந்தாக்கணும். நீங்க விசாலமான பாதை சென்று போயிட்டீங்கன்னாக்கா அது வேற வழி. ஆமா, உங்களுக்கு துன்பம் வேண்டாம், உங்களுக்கு கவலை வேண்டாம், உங்களுக்கு கண்ணீர் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பிரச்சனை வேண்டாம், நான் நட்டு அப்படியே அருமையா போகணும்னு சொன்னா அது வேற வழி. அது எங்கே கொண்டு போய் விட்டுடும். அது விசாலமான பாதை. நம்ம பாதை குறுகலான பாதை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம போகிற பாதை அது எப்படிப்பட்ட பாதை? அது குறுகலான பாதை. ஸ்தோத்திரம். அது நல்லா புரிஞ்சுங்க. அந்த பாதை வழியா நான் முன்னாடி போகிறேன். அதோட அர்த்தம் தெரியுமா? எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அதை நீங்க பாக்குறீங்க. அதன் மத்தியில எப்படி இருக்கிறான் ஒரு ஊழியக்காரன் என்றதை நீங்க பாக்குறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்ககிட்ட மாய்மாலம் பண்ணிட்டு, மேஜிக் பண்ணிட்டு, வாழ்க்கை பண்ணிட்டு உங்களுக்கு மாதிரியா இல்ல, உண்மையா நேருக்கு நேரம் பாக்குறீங்க. அந்த நேரத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு மாதிரியாக இருக்குன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொன்னது பிறகு சொல்லுவது பவுல். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அது வழியா நம்ம போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் அந்த பாதை தான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கிறோம்? உடம்பி கொண்டு இருக்கிறோமா? கதறி கொண்டு இருக்கிறோமா? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய இதெல்லாம் வேற விதத்துல நொறுக்கப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை அந்த விரக்தியில சொல்றோம். விரக்தியில சில வார்த்தையில விரக்தியில சொல்றோம். அது விரக்தியில கூட வந்துடக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையும் வந்துடக்கூடாது. ஆமா, நான் சொன்ன பத்தியா போயிட்டு சொல்லிட்டு. ஆனா மனைவிக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொன்னாலும் கூட ஆழமா எனக்குள்ள இருக்கிறேன், என் தேவன் என்னை கைவிட மாட்டான்றது அது எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் இருக்குது. அதை கர்த்தர் அறிவார். அதை பாக்குறாரு கர்த்தர். ஆமே, ஸ்தோத்திரம். வெளிப்பிரகாரமா சொல்ற ஒரு வார்த்தைக்கும் உள்ளான ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பும் அந்த விசுவாசமும் ஆண்டவருக்குள்ள பற்றுரும் அதை ஆண்டவர் பாக்குறாரு. பிரைஸ் லார்ட். இது யாருக்கிட்ட நடிச்சிட முடியாது. இப்போ நம்ம சில பேர்கிட்ட நான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நடிக்கிற பத்தியா, ஆண்டவர்கிட்ட அந்த நடிப்பாளர் செல்லாது. அந்த நடிப்பாளர் செல்லாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மையா இருக்கிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்டு யாவருக்கும் அவர் என்ன பண்றாருங்க? கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமா, அவர்கிட்ட நடிச்சுட்டு நீங்க பாஸ் பண்ற நடிக்காதீங்க. ஆமா, ஒரு நாள் முடியாது. நடிப்பு அவரு செல்லாது. நடிப்பு உன் கணவன் வேணா நடிச்சுக்கலாம், உன் வீட்டை நடிச்சுக்கலாம், உன் பிள்ளைகிட்ட நடிச்சுக்கலாம், உன் பெற்றோட நடிச்சுக்கலாம். நடிப்பு அவரு செல்லாது. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள்கிட்ட நடிச்சிடலாம், நடிச்சிட்டு எது நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட நீங்க நடிக்கவே முடியாது. ஆமா, அவர் உள்ள தெரியுங்களா, நம்ம எழுந்திருக்கிறதுல உட்கார்ந்து இருக்கிறத எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு உண்மை என்னது முழுசா அவருக்கு தெரியும். அவருக்கு நடிக்கலாம் முடியாது. ஆமா, அதனால உண்மையா நம்ம இருப்போம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்போம். நம்முடைய சூழ்நிலைகளா வெளிப்பிரகாரமா சொல்லுவோம். ஆமா ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே. அது எதனால, ஏன் என்கிட்ட என்ன குறைவு இருக்குது, என்ன இருக்குது, என்கிட்ட இதை மாத்துங்க, என்கிட்ட அதை எடுத்து போடுங்க. ஆமா, இதெல்லாம் முழுசா நான் மனம் திரும்புகிறேன், இதெல்லாம் முழுசா நான் என்ன பண்ண வெளிவருகிறேன்.
இன்னும் என்ன என்ன மாத்த விரும்புறீங்க? மாத்திக்கொள்ள நான் பிரயாசப்படுறேன். இல்ல இந்த வழியா இப்படி இந்த உபத்திரத்தை படணுமா, இப்படி இந்த பாடுகளை பட்டு போகணுமா, ஆண்டவரே என்னால தாங்க முடியல, எனக்கு பலன் தாங்க. உண்மையா நமக்கு ஆண்டவரை கேட்போம். ஆனா அவ்வளோ ஆண்டவரை ஜெபிக்கிற போதும், அவ்வளோ சொல்லுகிற பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன்பாக செய்ய வேண்டியது மறக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற அன்றியும் என்னங்க, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதிரிகள் கனியாக சோத்திர பலி அவர் மூலமா எப்பொழுதும் எவனுக்கு செலுத்த கடவும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போதுமே ஆண்டவருக்கு முன்பாக அந்த துதியும் நன்றியும் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு அந்த பலிகளை செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். துதி பலியும் நன்றி பலியும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. துதி நம்ம ஆராதனை பண்றோம். ஆராதனை நமக்கு என்னென்ன இருக்கணுங்க? ஆராதனை என்னென்ன இருக்கணும்? ஆராதனை சொன்னா என்ன இருக்கணும்? அது இருக்குதாப்பா? போடுப்பா. ஆராதனை ஒழுங்கு என்ன? ஆராதனை ஒழுங்கு என்ன இருக்கணுங்க? ஒன்று துதி, இரண்டாவது நன்றி செலுத்தல், மூன்றாவது ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு, சித்தம். ஆமா, ஒன்றொன்று சார்ந்த ஒரு காரியங்கள். அப்ப அந்த ஒப்பு கொடுத்தல், அப்போ ஆராதனை இது இருக்க வேண்டும். புரியுங்களா? எப்போதும் அதில் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆராதனை சொன்னாக்கா அங்க ஆண்டவரை துதிக்கிற துதி அங்க காணப்பட வேண்டும். ஆராதனை சொன்னாக்கா நீங்க எங்கெங்க டிவில எங்கெங்க யூடியூப்ல பாக்குறதெல்லாம் ஆராதனை சொல்லி நினைச்சுக்காதீங்க. அங்க லைட் வெளிச்சு அடிச்சு அங்க அப்படியே ஆடி பாடி அப்படியே உங்களை அப்படியே கத்தி அப்படியே கொம்மலை பண்ணி அதெல்லாம் ஆராதனை கிடையாது. ஆமா, ஆராதனை என்ன இருக்கணுங்க? ஆராதனை உலகத்து மனுஷன் எப்படி பண்றா பாத்தீங்களா? ஒரு ஆராதனை உலகத்து அன்னி விக்கிரகம் ஒண்ணு இல்லாத பொருளுக்கு ஆராதனை எப்படி பண்ணா பாருங்க. வானத்தின் பூமி சிருஷ்டித்த கர்த்தருக்கு எப்படி ஆராதனை பண்றோம்? ஒழுங்கற்று நிர்விசாரணம், ஒரு பயம் இல்ல, ஏனாதான்னு சொல்லி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம். அவ இதுக்காக வருஷமோ அது வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவையோ இதுக்காக வசூல் பண்ணி எப்படி பண்ற பாருங்க. வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு செலுத்துற ஆராதனை எவ்வளவு அலட்சியம். சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்த ஒரு மனுஷன் 1000 சோத்திர பிள்ளைகள் இல்லாம, அப்ப அதுல என்ன இருக்குதுங்க? அவருடைய மகத்துவம் இருக்குது, அவருடைய நாமம் இருக்குது, அவருடைய புகழ்ச்சி இருக்குது, சோத்திர பிள்ளை அனைத்து இருக்குது. சோத்திர பிள்ளை எடுத்து படிங்க. சோத்திர புக்கு உங்களுக்கு சுலபமாக்க முடியாத டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துதோ அவ்வளவு உங்களுக்கு ஈஸியா மாறுது பாருங்க. அவ்வளவு லகுவாக்கி கொடுத்துறாரு கர்த்தர். ஆனா எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. உங்களை வசனம் கேட்பதற்கு என்னது? வசனம் கேட்பது கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைக்குள்ள அடங்குற மாதிரி ஒரு ஆடை பைபிள் கொடுத்துருக்கோம் பாருங்க உங்களுக்கு. ஆமா, எதையுமே சாட்சி சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம என்ன பண்றது இல்ல, எந்த ஒரு ஒழுங்குமே நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. துதித்தல்ல அவருடைய நாமத்தை துதிக்கணும், அவருடைய பண்புகளை துதிக்கணும், அவருடைய தன்மையை பத்தி துதிக்கணும், அவருடைய மகத்துவத்தை துதிக்கணும். நன்றி சொல்றதுல எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லணும். கடைசியா நம்மையே கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஜீவபலியா நம்மையே கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்துடணும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அதான் ஆராதனை. ஆராதனை சொன்னா ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ எங்கே புதுக்குளம் கொண்டாட்டம் பண்ற மாதிரிலாம் கிடையாது. ஆராதனை ஒரு துதி உண்டாகணும், ஒரு நன்றி சொல்றது உண்டாகணும். நான் யாரையும் குறை சொல்ல முடியாது, நான் சொல்ல வர விரும்பல. ஆனா என்னுடைய கடமை ஒரு ஆராதனை எப்படி இருக்குன்னா அதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஏன் இது அனுதின வாழ்க்கையில நமக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒன்று. அனுதினமும் நம்ம வாழ்க்கையில இந்த ஆராதனை காணப்படணும். 5 நிமிஷத்துல இந்த ஆராதனை பண்ண முடியும், 1/2 மணி நேரத்துல இந்த ஆராதனை பண்ண முடியும், 1 மணி நேரமும் இந்த ஆராதனை பண்ண முடியும், நாள் முழுக்காவும் இதே தலைப்பில் ஆராதனை பண்ண முடியும். ஆராதனை நாள் பூகா மாறிச்சுன்னு சொன்னாக்கா வேற மாதிரி பண்றான்னு சொல்லி கிடையாது. அப்படி இல்லை.
நேரங்கள் மாற்றப்பட்டாலும் ஆராதனை ஒழுங்குதான் ஒழுங்கு. அதுதான் டெய்லி பண்ணக்கூடாது. ஏங்க டெய்லி இதே பண்றதுக்கு அப்படிதான் பண்ணும். டெய்லி பண்றதுங்க டெய்லி அதேதான் பண்ணும். டெய்லி பண்றதுனால மாத்திக்க முடியாது. ஆராதனை இதான் ஆராதனை இதான். டெய்லி பண்றதுனால எவ்வளவு நாள் பண்ணியாச்சு கொஞ்சம் பூசா பண்ணலாம்னா கிடையாது. இப்படிதான் ஆராதனை பண்ணணும். ஜெபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ஜெபிக்கிறதுக்கு ஒழுங்க நான் சொல்றேன் பாருங்க. 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறது? கஷ்டப்படுறோம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு. சிம்பிள் விஷயம். 1 மணி நேரம் நமக்கு பத்தாது ஜெபிக்க. வந்துச்சா? ஓகே. ஜெபத்தின் ஒழுங்குகள். ஜெபத்துல என்ன இருக்கணுங்க? துதி இருக்கணும், நன்றி சொல்ற இருக்கணும், அவரை கனப்படுத்தணும், அவரை மேம்படுத்தணும், அவரை புகழணும், அவருக்கு நன்றி சொல்லணும். அதன் பிறகுதான் எதுவாக இருந்தாலும் எதுலையுமே அவருக்கான ஆராதனை செலுத்திட்டு தான் அதுக்கப்புறம் இதுலயும் அந்த ஆராதனை இருக்கணும். மூன்றாவதாக மன்னிப்பும் பரிசுத்தமும் பாவ அறிக்கை செய்யணும். என்ன பரிசுத்தப்பட்டு ஆண்டவரை கேட்கணும். நான்காவது தான் என்ன பண்ணுங்க? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மன்றாடணும். 5வதாக நமக்காக ஜெபிக்கணும். ஜெபம் முடிஞ்சிட்ட பிறகு ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லி அவருக்காக நம்ம காத்திருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், பேசுவார். பேசுன பிறகு ஆண்டவர்கிட்ட முழுசா நம்ம என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இவ்வளவு நேரம் நான் ஜெபிச்சேன், நான் தப்பா ஜெபிச்சேனா ரைட்டா ஜெபிச்சேனா கூட எனக்கு தெரியல. ஆனா ஆகிலும் ஆண்டவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு? ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிச்சாரு பாருங்க. பிரியமானவர்களே நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன ஆசைப்பட்டு ஜெபிக்கிறீங்களோ ஜெபிங்க, தப்பு இல்லை. நீங்க தெரிஞ்சு ஜெபிக்கிறீங்களோ தெரியாம ஜெபிக்கிறீங்களோ கடைசியா ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி ஆக முடியுங்க. அப்படி முடியுங்க. உங்க ஜெபத்தை அப்படி முடியுங்க. எழுதிக்குங்க, வேண்டாம் எழுதிக்குங்க. குரூப்ல போட்டிருப்பாங்க, காப்பி பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து இதெல்லாம் நிறைய தடவை கொடுத்தாச்சு உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்படியே 7 தலைப்புக்கு 10 நிமிஷம் போட்டா கூட 1 மணி 10 நிமிஷம் வருது. அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கூட குறைச்சிடுங்க. கடைசி நேரத்துல கடைசி பகுதியில என்ன பண்றீங்க? தேவ வார்த்தை கேட்பது கூட ஒரு 5 நிமிஷம் கூட குறைச்சிக்கங்க. ஒப்பு கொடுக்கறதுல கூட 5 நிமிஷம் குறைச்சிக்கங்க. 10 நிமிஷம் போயிடுச்சா? அப்படியே மேல இருக்கிற அந்த 5க்கு 10 நிமிஷம் 50 நிமிஷம் போயிடுச்சா? இதுக்கு ஒரு 5 நிமிஷம், இதுக்கு ஒரு 5 நிமிஷம், 1 மணி நேரம் 60 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்படி வச்சு நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன வருங்க? என்னங்க எனக்கு ஜெபிக்க முடியல, டைம் போயிடுச்சே என்ற அளவுக்கு இருக்கும். இப்படி கருத்தா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு ராஜா போருக்கு போய் தோல்வியோடு கூட வேதனையில ஒரு பக்கம், இன்னொரு புறம் பசி தாங்க முடியாம வந்தாராம். ஒரு பாட்டி சரி ராஜா சாப்பிட வச்சுக்க சாப்பிட சொல்லி என்ன பண்ணாங்களாம்? சாப்பாடு போட்டாங்களாம். அவனுக்கு இருக்கிற அந்த பசி தாகத்துல அந்த பசியில போய் அப்படியே கை வச்சு பேசினா சுற்றுச்சுன்னு. அந்த பாட்டி அவங்க கொடுத்த அந்த சாப்பாடு மூலமா ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குறாங்க. ராஜா உன் தோல்விக்கு இதான் காரணம்ன்றாங்க. ஒரே வார்த்தை, ஒரே உதாரணம், முடிஞ்சு போச்சு. உன் தோல்விக்கு காரணம் இதான், நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அதை என்ன பண்ணும்? முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அதை பேசி என்ன பண்ணிருக்கு, நீ சாப்பிடணும் ஒரு ஒழுங்கு. அதுபோல யுத்தத்துக்கு போனாலும் கூட எப்படி பண்ணுங்க? இப்படித்தான் நீ பண்ணணும். அப்போ ஆறாவது ஒரு ஒழுங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். இதன் மூலமா கடவுள் என்ன பண்ணாரு? ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் எதுல கை வச்சாலும் லேட் ஆயிடும். நான் இதோட முடிக்க நான் பிரயாசப்படுறேன். பிரியமானவர்களே,
நான் சொல்லப்பட்ட பிரகாரமாக நான் முடிக்க நான் பிரயாசப்படுறேன். உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்க சூழ்நிலைகளில, உங்க நிலைமைகளை மாறி இருக்கிற வேலையில, உன் கடன் பிரச்சனையில, உன் பலவீனத்துல நீ புலம்பாதீங்க. தவிச்சுக்கிட்டு வேதனைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்காதீங்க. துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே இதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு பாடிட்டு சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆப்போசிட்டா மாறிடுங்க. உங்களை நீங்க மாத்திக்குங்க. எல்லாருக்கும் உண்டு. வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது அழதான் முடியும். ஆனா கர்த்தர் உனக்கு அழ சொல்லல, அழ வேண்டான்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்திருக்கலாமா? எப்படிப்பட்ட நம் சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதார நெருக்கடி வந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறினாலும், குடும்பத்துடைய பாரம் சுமை அதிகரிச்சாலும், நம்முடைய உடம்புல இருக்கிற ஏற்கனவே இருந்த பலன் நமக்கு மாறி சுகவீனத்தோடு கூட பலவீனத்தோடு கூட நம்முடைய உடல்நிலைக்கு கவலைக்கிடமா இருக்கிற சூழ்நிலையாக மாறினாலும், கடன் பிரச்சனை தவிச்சு கொண்டு இருந்தாலும் நம்ம சொல்லணும், தேவன் நம்ம இடத்துல முதல்ல கேட்பது என்ன தெரியுங்களா? முதல்ல கனியாகிய சோத்திரபடி கர்த்தர் கேட்கிறார். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவருக்கு டோன்ட் கேர். அதை பத்தி அவருக்கு பெருசு கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது முதலில் கனியாகிய சோத்திரபடி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கஷ்டமா தான் இருக்குது. நீங்க ஒரே வசனம் ஒரு சொல்லி முடிச்சிருக்கிறேன். ஆனா அது தவறான ஒரு காரியம். ஒரு செய்தியில கண்டிப்பா ஒரு 10-20 வசனம் நம்ம பார்க்கணும். கர்த்தர் வருகிற நாள்ல என்ன அப்படி செய்யாதபடி கர்த்தர் என்னை நடத்துவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுதி வச்சிருக்கிறேன், ஆனா சொல்ல முடியல. ஆமா, ஏன்னா உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த டைம் இப்படி நான் எடுத்துக்கிட்டேன். ஆமா, பிராக்டிகல் லைஃப்க்கு வரணும், நடைமுறை வாழ்க்கைக்கு வரணும். யாக்கோபு சொல்றாரு, நீங்க கேட்கலாம் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதோட அர்த்தம் என்னது சொல்ற பாருங்க. அவர் ஒரு உண்மை சொல்றாரு பாருங்க. கண்ணாடிக்கு முன்பாக நின்று ஆஹா நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது போன உடனே நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம முகம் இல்லாம போயிடும். அந்த மாதிரிதான் வசந்த கேட்டுட்டு அப்படியே நீங்க இருந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த கண்ணாடியை பார்த்து போனீங்க பாருங்க, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமும் எந்த நிலைமையும் மாறாது. அப்ப நம்ம நிலைமை மாறுன்னு சொன்னாக்கா, நம்ம இருக்கிற நிலைமை ஒரு படி மேலோக்கி வரணும்னு சொன்னாக்கா, கர்த்தர் சொல்றாரு, உன் சூழ்நிலை நீ பார்க்காத, நீ கடவுளுக்கு துதிபலியும் நன்றி பலி செலுத்து, முதலில் கனியாகி சோத்திரபலிய செலுத்துன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். பாருங்க, ஆலோகம சபையாக இருந்தாலும் சரி, கோவில் சபையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்த அது வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. நன்றி சோத்திரம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுத்த தகப்பனே. நீ நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரப்பா, இன்னைக்கு எங்க வார்த்தை மூலமாக எங்களோட நம்பிக்கை வந்திருக்குதப்பா. எங்க சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவனப்பா. நீங்க நாங்க இருந்த நிலையில நான் கண்ணு விட்டு அழுபடியாகவே நீங்க வைக்க மாட்டீங்கப்பா. கண்டிப்பா எங்க நிலைமைகளை மாத்த நீ வல்லவராக இருக்கிறீங்கப்பா. கண்டிப்பா நீங்க மாத்த முடியுமாப்பா, உங்களால மாற்ற முடியுமாப்பா. ஓ உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர் அப்பா, நீ மாறாதவர். எங்களுடைய எல்லா சூழ்நிலை தலைகடக்க மாற்றி போடுகிறப்பா. நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே உமக்கு முதலில் கனியாக ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும்ப்பா. துதியும் நன்றியும் ஆண்டவரே எங்க உள்ளத்துல எப்போதும் காணப்பட வேண்டுமாப்பா. ஆண்டவரே கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க, நிச்சயமா என் வாழ்க்கைய ஆண்டவரே மாற்றுவீங்க என்று சொல்லுங்க. நம்பிக்கை மாத்திரம் எங்க உள்ளத்துல எப்போதும் காணப்படட்டும்ப்பா. உண்மையில இருக்க நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு எழுந்து போயிடவே கூடாதப்பா. அதுல கொஞ்சமா குறைஞ்சிட கூடாது ஆண்டவரே. இன்னும் அதிகமா வளர்ந்ததை தவிர குறையவே கூடாதப்பா. கர்த்தாவே நீர் எங்களோடு பேச மாத்திரம் நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராஜிகிட்ட அவங்க ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கிறது உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் ஆலோசனை நாயகராக இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து நீங்க முதலின் கனிகளாகிய சோத்திர பலியில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அத்தகைய கனியையும்
அத்தகைய ஆராதனை செய்ய எங்களை நீ தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை தகுதிப்படுத்துவீராக. நிர்விசாரத்தின் ஆவியையும் ஆண்டவரே சோர்வினால் நான் எங்களிடத்துல உண்டான காரியங்களும் எங்களை விட்டு நீங்கி போக பண்ணுங்க. வருகிற நாட்களை எந்த சூழலில் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான செயல்பாடு எங்களிடத்துல உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இக்காலத்துல நாங்கள் துதித்தவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்.